அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 21/1/2025 தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் இல்லத்தில் செல்வம் செழிப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு நீங்கள் வராகியம்மன் படம் இருக்கின்றது அப்படின்னா படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றுங்க. ஒருவேளை உங்ககிட்ட வராகியம்மனுடைய படம் இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றுங்க. எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதற்கு தேவையானது 8 இலைகள் தேவை. எந்த இலைகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னா துளசி இலை எடுத்துக்கொள்ளலாம், மருதாணி இலை எடுத்துக்கொள்ளலாம், அப்புறம் ரொம்ப முக்கியமான இலை செம்பருத்தி இலை. இந்த 3 இலைகளில் ஏதாவது ஒரு இலைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 8 இலைகள் எடுத்து வச்சுக்கோங்க. வராகியம்மனுக்கு ஒரு தீபம் போதும். ஒரு தீபத்தை ஒரு தாம்பலத்தட்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு 8 இலைகளும் அந்த தீபத்தை சுற்றி நீங்கள் வைக்கும்போது ஓம் அஷ்ட வராகியே நமக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த இலையை வைக்கணும். அடுத்து ஓம் அஷ்ட வராகியே நமக சொல்லிவிட்டு அடுத்த ஒரு இலைகளை வைக்கணும். இப்படியே நீங்கள் 8 இலைகளில் அந்த தீபத்தை சுற்றி நீங்கள் வைக்கணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தீபச்சுடர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதற்கு முன்னாடி நேராக ஒன்று வச்சுட்டு அப்படியே நீங்கள் சுற்றி வரணும். வலது பக்கமாக சுற்றி வரணும். சுற்றி 8 இலைகளை நீங்கள் வச்சுடுங்க. வைத்துட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ₹1 நாணயம் அல்லது ஏலக்காய், 8 ஏலக்காய் அல்லது 8 நாணயம், ₹1 நாணயம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துட்டு அதே போல் ஓம் அஷ்ட வராகிய நமக அப்படிங்கிறத சொல்லி அந்த முதல் இலை எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல இந்த ₹1 நாணயத்தை வச்சு அல்லது ஏலக்காய் வச்சு நீங்கள் 8 முறை சுற்றி வச்சிடணும். அடுத்து தானியங்கள் 8 எடுக்க வேண்டும். 1 துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் நீங்கள் துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. செவ்வாய் பகவானுக்கு உரியதும். மற்றும் அல்லது மிளகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2இல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 துவரம்பருப்பு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா மிளகு எடுக்கணும். 8 எடுக்க வேண்டும். எடுத்துட்டு ஓம் அஷ்டவராகி நமக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே வச்சுட்டு போங்க. 8 முறை நீங்கள் வச்சு சுற்றி வைத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா குங்குமத்தையும் நீங்கள் வச்சிடணும். அதாவது நாணயத்துக்கு மேலே குங்குமம் ஓம் அஷ்டவராகி நமக அப்படிங்கிற சொல்லிவிட்டு நீங்கள் வட்டமாக சொல்லி வச்சுட்டு 8 முறை சொல்லி வச்சுருங்க. ஒவ்வொரு நாணயத்துக்கு மேலே கொஞ்சம் குங்குமம் ரொம்ப தேவையில்லை, சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு சொல்லும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கள், செவ்வரளியோ அல்லது செம்பருத்தி பூவோ நீங்கள் அந்த இதழ்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தாமரை இருந்தால் ரொம்ப நல்லது. செந்தாமரை இருக்குது அப்படின்னு ஒரு இதெல்லாம் வைத்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேருந்து நீங்கள் ஓம் அஷ்டவராகி நமக சொல்லி நீங்கள் வச்சிடணும். இப்போ நீங்கள் சொல்லி எல்லாம் வழிபாடு செய்து வச்சுட்டீங்க. இந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் நெய்வேத்தியமாக சுவாமிக்கு என்ன வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. கல்கண்டு கூட வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு ஒரு பஞ்சு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் துளசிலையும் ஒரு ஏலக்காய் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. வைத்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகணும், அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுக்கணும். சிவப்பு நிறம் தான் வேண்டும், மற்ற கலர் நிற துணி வேண்டாம். சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. சுவாமிலாம் கும்பிட்டு விளக்கு குளிர வைத்த பிறகு நீங்கள் இதில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து நீங்கள் சிவப்பு நிற துணியில் கட்டி வச்சிடணும். கட்டி வச்சு வராகியம்மனுடைய படம் இருக்குன்னா படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பீரோவில் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம். நீங்கள் எங்கே வைத்தாலுமே உங்களுக்கு செல்வம் செழிக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் பணம் தங்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டம் உண்டாகும். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே கடுமையாக உழைக்கத்தான் செய்கிறாங்க. ஆஃபீஸில் போனாலும் நமக்கு ரெஸ்ட் கிடையாது, உழைப்பு இருந்து கொண்டு தானே இருக்குது. தொழில் வச்சுருந்தாலும் உழைப்பு இருந்து கொண்டே தான் இருக்குது. எல்லாருமே கடுமையாக உழைத்து கொண்டு தானே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டே பணம் இருக்குதா? கிடையாது. ஏன்னா அதற்கு ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும். பணம் கையில் தங்கணும் அப்படின்னா உழைப்பு, ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 1000 மடங்கு நமக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கைக்கு பணம் தேடி வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம உழைத்த பணமே நம்மக்கிட்ட இருக்காது. ஏதாவது ஒரு வீண் வேலை செலவுகள் அது காலியாகி போய்கிட்டே தான் இருக்கும். அதற்கு நமக்கு அதிர்ஷ்டம் வேண்டும் அப்படின்னா இந்த பொருட்களால் மட்டும்தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்க வைக்க முடியும். நம்ம அதனால தான் சுவாமி பேரை சொல்லி அந்த பொருளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம அந்த பொருளை நம்ம சேகரித்து வைத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாக ஆரம்பிக்கும். பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அதனால் கட்டாயமாக நான் சொல்கிறேன்,
இந்த வழிபாடு செய்த பிறகு உங்கள் இல்லத்தில் நிச்சயமாக ஒரு அதிர்வலைகள் உண்டாகும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். வீண் விரை செலவுகள் தடுக்கப்படும். உங்களுக்கு வீண் விரை செலவுகளே வராது. நல்ல ஒரு சுப செலவு வேணால் உங்களுக்கு வருமே தவிர வீண் விரை செலவுகள் உங்களுக்கு வராது. சுப செலவு அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்குவோம், ஒன்று தங்கம் வாங்குவோம், வெள்ளி வாங்குவோம், இல்லைன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள், நமக்கு தேவையான பொருள் வாங்குவோம். இந்த மாதிரி சுப செலவு வேணால் வருமே தவிர வீண் விரை செலவுகள் உங்களுக்கு வராது. இந்த வழிபாடு நிச்சயம் நீங்கள் செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வராகினி அருளால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகும். உங்களுக்கு பணம் வர ஆரம்பித்தாலே கடன் தொலை நீங்க ஆரம்பிக்கும். பணம் வருவதற்காக தான் நம்ம எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது கடன் தானாக அடைய ஆரம்பிக்கும். அதனால் கடன் இருக்குது அப்படின்ட்டு கவலைப்படாமல் பணம் வருவதற்கான முயற்சிகள் எடுங்க. இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக உழையுங்கள். இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. பாசிட்டிவாக இருங்க. எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். தேய்பிறை அஷ்டமி அன்று வராகினி வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே மாதிரி நமக்கு பைரவர் வழிபாடும் மிகவும் சிறப்பானது. பைரவருக்கும் நம்ம வழிபாடு செய்யணும். பக்கத்தில் பைரவர் ஆலயம் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு, நம்ம திருவோர நாய் இருக்குது பார்த்திங்களா, அதற்கு நம்ம ஏதாவது பிஸ்கட் ஏதாவது நம்ம சாப்பாடு ஏதாவது போட்டோம் அப்படின்னா நமக்கு கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பைரவர் வழிபாடு ரொம்ப நல்ல மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். தோஷங்கள் அனைத்துமே நீக்க வைக்கக்கூடியதான் இந்த பைரவர் வழிபாடு. மற்றும் எந்த ஒரு கிரகத்தால் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகிவிடும். அடுத்து நீங்கள் தொழில் வைத்திருக்கிறீங்க, தொழில் சிறப்பாக போக மாட்டேங்குது, லாபமே கிடைக்க மாட்டேங்குது, அப்படி இருப்பவர்களும் பைரவர் வழிபாடு செய்யும்போது லாபம் உண்டாகும். ஆனால் பைரவர் வழிபாடும் மற்றும் வராகினி வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தக்கூடியது. நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், நல்வாழ்வு நமக்கு கிட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.